செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாள் பணிந்தோம் போற்றி. வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா 9வது ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி. நம்ம போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், என்ன பாவம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. ஆன்மீக விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் போய் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார். இது சாதகமான அமைப்பா அப்படின்னா சாதகமற்ற அமைப்பு தான். ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. அது ஒரு சுபகிரகத்துடைய வீடு தான். குருவுக்கும் சுக்கரனுக்கும் கொஞ்சம் ஆகாத ஒரு தன்மைகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது இது சுபகிரகத்துடைய வீடு தான். இருந்தாலுமே 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்ப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, கடனை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, போராட்டங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசிக்குள்ளே போய் உங்கள் ராசி அதிபதி இருக்கும்போது எதுலேயுமே ஒரு டயத்துக்கு 2 டைம் போராடித்தான் பெறக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரங்க நீண்ட நாளாக வேலை தேடிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த வேலை அமையறக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்றதுனால வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஒரு சிலர் லோன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க பேங்க்கில், அந்த லோன் செலெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். என்ன இருந்தாலுமே ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலை, போராட்டம், இந்த மாதிரி ஒரு டயத்துக்கு 2 டைம் முயற்சி பண்ணி தான் எதுலேயுமே வெற்றி அடைகிறது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே கொடுத்துட்ருக்கும். பொருளாதார ஸ்தானங்களை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால பொருளாதார வளம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். அதுக்கப்புறம் குடும்ப விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். ஏன்னா பொருளாதாரம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தன விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் ஏற்படாது. 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால கௌரவம், புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது வேலை மூலிமா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்துவார். என்ன இருந்தாலுமே உங்கள் ராசியாதிபதி போய் 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு விஷயத்தை போராடி பெறக்கூடிய ஒரு தன்மை தான் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவர் ஒரு நல்ல பொசிஷனில் வர்றார். எப்போன்னா ஜூன் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் பெறுவார். 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறுறது ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் தான் குல தெய்வத்தை குறிக்கிறது, மன மகிழ்ச்சியை குறிக்கிறது, குழந்தை பிறப்பை குறிக்கிறது, பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இப்போ அந்த அதிபதி பலம் பெறும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள், குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க. அப்புறம் தனுசு ராசிக்காரங்க குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்துன்னா அது எல்லாமே விலகி புத்தர பாகியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி இது வரைக்கும் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்து, அதாவது தன்னுடைய வீட்டுக்கு விரயபாவத்தில் அமர்ந்து ராகு பகவான் கூட இணைஞ்சிட்டு இருந்தார். அப்படிங்கும்போது புத்தர பாக்கியத்திலேயெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும். அது இந்த ஜூன் மாதத்தில் ரெடியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை பெறுவீங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு ஏற்படும். நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். ஆள் மனசு அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். அப்போ அந்த அதிபதி பலம் பெறும்போது மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும். அப்புறம் உள்ளுணர்வுகள் சிறப்பாகவே வேலை செய்யும். எதையுமே முன்கூட்டியே உணர்வீங்க. இந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயம் நடக்காதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே கணக்கு போடும்போது அந்த விஷயம் அப்படியே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது ஒரு நல்ல யோகம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் நல்லாவே இருக்குது. ஏன்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 11 சனி பகவான் வரும்போது நல்ல யோகத்தை வழங்குவார். அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு.
ஏன்னா 3ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்துல இருக்கிறது மேலும் சிறப்பு. ஏன்னா 3ஆம் இடம் பலம் பெறும்போது மன தைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. தனாதிபதியும் அவரே. அப்போ 3ஆம் இடத்துல வந்து பலம் பெறும்போது வந்து மன தைரியம் அதிகரிக்கும், முயற்சிகள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அண்டை வீட்டாருடைய சப்போர்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி வந்து பலம் பெற்றாதான் அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் கிடைக்கிறது, ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் வந்து இருக்கிறார். இது வந்து என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பின்னடைவான பலனை வந்து ஏற்படுத்தும். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வந்து உங்கள் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆவாங்க. எப்போது? ஜூன் 15ஆம் தேதி. அப்படிங்கும்போது 7ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து பலம் பெறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும். இது வரைக்கும் ஏதாவது மனைவி கூட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. 7ஆம் அதிபதி வந்து 7ஆம் இடத்துக்கே போனார்னா நல்ல ஒரு இது வரைக்கும் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து விலகி ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதுக்கப்புறம் சுக்கிர பகவானும் அவரும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். அவரும் வந்து ஜூன் 13ஆம் தேதி வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆவார். கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். புதனும் வந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பார், சுக்கிரனும் வந்து ஜென்ம ராசியை பார்ப்பார், சூரிய பகவானும் வந்து ஜென்ம ராசியை வந்து பார்ப்பார். இதெல்லாமே வந்து நல்ல ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்னென்னா உங்கள் ராசி அதிபதி வந்து 6க்கு போகிறது கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை வந்து கொடுக்கும். இருந்தாலுமே வந்து அவர் பொருளாதார ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், 12ஆம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார், அப்புறம் 2ஆம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார். 12ஆம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால நிம்மதியான தூக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும். பொருளாதார ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால பொருளாதார வளம் வந்து சிறப்பாகவே இருக்கும். யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான அமைப்புன்னு சொல்லி நல்ல யோக பலன்கள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.